வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்கலாம், அதை வச்சு அவங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி நம்ம பாட்டி காலத்திலே இருந்த ஒரு ரெமெடி தான். இது நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம பாட்டிங்கெல்லாம் நமக்கு செஞ்சுருப்பாங்க. அதே ரெமெடி தான். பட் ஆனால் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது கற்பூர தேங்காய் எண்ணெய் தைலம் தான். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா, நெஞ்சு சளி, மார் சளி, அதுக்கப்புறம் நார்மலாக மூக்கு எப்போ பார்த்தாலும் ஒழுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த தைலத்தை வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அது எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய். இங்கே பக்கத்தில் செக்கு ஆலை இருக்குது. அங்கேருந்து நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டோம். அதை சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் லேசாக காய வைக்கணும். விளக்கில் வச்சு காய வச்சாலும் சரி, இல்லை கேண்டிலில் ஏற்றி காய வச்சாலும் சரி, அதை லேசாக காயணும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதில் 2 கமர் வெத்தலையை கிள்ளி போட்டுக்கோங்க. கமர் வெத்தலை தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். கற்பூரத்துக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நாங்கள் இதில் பூங்கற்பூரம், அதாவது கற்பூர வெள்ளை இருக்குல்ல, சாமிக்கு தூபம் போடுவோமே, அதுக்கு அந்த கற்பூரம் தான் யூஸ் பண்ணிக்கோ. 2 கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துட்டு அதை நல்லா கை பொறுக்கிற சூடு, பாப்பா உடம்புக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் நீங்கள் தேய்க்கணும். அப்படியே அள்ளி கொதிக்க எடுத்து தேய்க்கக்கூடாது. அதே அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் கற்பூரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அளவோடு செய்யணும். அளவுக்கு கம்மியாக கூட செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது. நீங்கள் இது தான் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. டாக்டர்கிட்டையும் போகலாம், இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிட்லாம். ஆனால் இதுவும் ஒரு ரெமெடி. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அளவு ரொம்ப முக்கியம். அளவுக்கு கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க அவங்க எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கற்பூர எண்ணெய் உடம்புலாம் தேய்ச்சிட்டு, மூஞ்சி, நெஞ்சு எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு, கடைசியாக 2 கற்பூரவள்ளி இலையை அந்த எண்ணெயில் தேய்ச்சிட்டு நல்லா முன்னையும் பின்னையும் நல்லா சூடாக்கி அவங்க நெஞ்சு மேலே போடுறது, அதுக்கப்புறம் முதுகில் போடுறது, இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த சளி கட்டி இருக்க சளி சீக்கிரம் முறியறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமெடியை நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு சளி கட்டும் போதெல்லாம் நாங்கள் இதை தான் ட்ரை பண்ணுவோம். அட் த சேம் டைம் நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம்னு சொல்லலை. கண்டிப்பாக அவங்ககிட்டையும் காட்டுவோம், இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கொடுப்போம். ஆனால் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக இது எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும்தான், இன்டர்னல் பர்பஸ் எதுவுமே கிடையாது. இன்டர்னல் பர்பஸ்க்கு நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். வெளிப்புறத்தில் அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகணுன்றதுக்காக இந்த மெத்தடையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதனால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். இதே மாதிரி வேறு ஏதாவது மருத்துவ குறிப்பு உங்களுக்கு வேணும், குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வேணும்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் போஸ்ட் பண்ணுறேன். என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.